ஹாய் ஹலோ வெல்கம் டு வெண்பாலா டான்ஸ் சேனல். இந்த வீக்கு சண்டேயில் என்ன சமையல் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. நான் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான்லாம் பண்ணலை. சடனாக சரி எடுப்போமேன்னு சொல்லிட்டு சமையலை எடுத்தேன். பாதிலேருந்து தான் கவர் பண்ணியிருப்பேன். எப்படிலாம் செஞ்சோங்கிற ப்ரொசீஜரை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கும் நான்வெஜ்ஜுக்கும் கல்யாணம் ஆனதுலேருந்து ரொம்பவே சமைக்க மாட்டேன். ஆனால் ஆத்துக்காரர் சூப்பராகவே சமைப்பார். சரின்னு சொல்லிட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பழகிட்டேன். நான் தான் நான்வெஜ் மட்டன் சாப்பிட மாட்டேன். என் பொண்ணாவது பழக்கப்படுத்தி விடணும்னு சொல்லிட்டு அவளுக்கு மட்டன் பழக்கப்படுத்திட்டேன். ஃபஸ்ட்டு மட்டன் செய்கிறதுக்கு மசாலாவை பார்த்துக்கலாம். வெங்காயம், பூண்டு, இஞ்சி, மிளகு, சீரகம், சோம்பு, கசகசக்கா, ஏலக்காய் 2, கிராம்பு ஒரு 4, இது எல்லாமே போட்டுட்டு அப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை ஒரு நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதை பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். நெக்ஸ்ட் எப்பவும் போல் மட்டன் குழம்புக்கு மட்டனை வேக வச்சுக்கணும். நான் பாப்பாவுக்கு சூப்பு வச்சு தரனால பாப்பாவுக்கு சூப்புக்காக தனியாக தண்ணியை எடுத்து வச்சுருவேன். ஏன்னா அவள் சாப்பிட்றதே அந்த மட்டன் சூப்புனா நல்லாவே குடிப்பா. அதனால் அவளுக்கு அதை எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல் மட்டன் குழம்பு செய்கிற மாதிரி வெங்காயம், தக்காளி வதக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மசாலா போடுறது இதுதான் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கணும். ஆல்ரெடி நம்ம வதக்கின வானல்லையே எண்ணெய் ஊற்றிட்டு அதில் எப்பவும் போல் அந்த மசாலா சோம்பு, இலை, அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வதக்கி போட்டுக்கணும். நான் முன்னாடிலாம் மட்டன் குழம்புலாம் செய்யவும் மாட்டேன், சாப்பிடவும் மாட்டேன். ஏன்னா நமக்கு மட்டன் பிடிக்காது. இப்போ கொஞ்சம் முன்னேறி இருக்கேன். மட்டன் குழம்பு மட்டும் சாப்பிட்றதுக்கு பழகியிருக்கேன். கறி இன்னும் சாப்பிடலை. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் நல்லா வதக்கிட்டேன். வதக்கிறதுக்கு வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணுன்னா கொஞ்சோண்டு உப்பு போட்டு வதக்கினா சீக்கிரமாக வதக்கிடுவோம். நார்மலாக குக் பண்ணுற எல்லாருக்குமே அது தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதுக்கப்புறம் மட்டன் தனியாக எடுத்து வச்சுட்டு அவளுக்கு சூப்புக்கு தனியாக ஒரு டம்ளர் எடுத்து வச்சிடலாம். அதில் கொஞ்சோண்டு பெப்பர் போட்டு கொடுத்தா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இன்னொன்று சளி எதுவும் பிடிச்சிருந்தா சூப்பு குடிக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக பாப்பாவுக்கு தனியாக மட்டன் சூப் எடுத்து வச்சு அவளுக்கு கொடுத்துட்டேன். இந்த மாதிரி நேரத்தில் அவங்க கேட்குற நேரத்துக்கு கொடுத்துட்டா தான் அவங்க சாப்பிடுவாங்க. இல்லைன்னா அந்த இதை சாப்பிட வைக்கிறதுக்கு போதும் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த வதக்க வச்சதை அரைக்கிறதுக்காக மிக்சியில் போட்டு அதை பேஸ்ட் பண்ணிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளியை போட்டு வதக்கியாச்சு. நடுவில் சைட் டிஷ்க்கு ஆம்லேட் போடலான்னு சொல்லிட்டு ப்ளைன் ஆம்லேட் தான் இந்த வீட்டில் ஒவ்வொருத்தவங்களும் ஒன்று கேட்பாங்க. ஒருத்தவங்களுக்கு ஆனியன் போட்டால் பிடிக்காது, ஒருத்தவங்களுக்கு ஆனியன் போடணும் பிடிக்கும். அது மாதிரி நான் ஆனியன் போட்டு சாப்பிடுவேன். இவருக்கு ப்ளைன் ஆம்லேட் தான் பிடிக்கும். பாப்பாவுக்கு இதை விட பெஸ்ட்டாக எனக்கு ஆஃப் ஆயில் வேணும்னு சொல்லி கேட்பா. 3 பேரும் 3 ரகமாக சாப்பிட்டா என்ன தான் பண்ணுறது. அதுக்கப்புறம் சூப்பு போட்டு அவளுக்கு கொடுத்தாச்சா. நெக்ஸ்ட்டு தக்காளி நல்லா வதங்கின பிறகு அந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கணும். ஆல்ரெடி நம்ம அந்த வெங்காயம்லாம் வதக்கிட்டு நம்ம வதக்கிட்டு தான் நம்ம அரைச்சனால ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி ரா ஸ்மெல் அதில் போயிடும். அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டுட்டு அது லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் உப்பும் போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும். கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட்டை அதில் போட்டு ஃபுல்லாக கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுறணும். அதுக்கப்புறம் வேக வச்ச கறி அந்த தண்ணியை அதில் ஊற்றணும். அந்த தண்ணி தான் அதில் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்குறது. அதுக்கு முன்னாடி கொத்தமல்லிக்கு ஒரு கைப்பிடி வதக்கி விட்டு அதுக்கப்புறம் புதினா ஒரு கைப்பிடி போட்டு வதக்கிக்குவேன். நார்மலாக புதினா இதெல்லாம் போடுவாங்களான்னு தெரியல. ஆனால் நான் செய்ய ஆரம்பிச்சதுலேருந்து அந்த மாதிரி போட்டு பழக ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள், நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டிலேயே வச்சுருக்க மசாலா இல்லைன்னா தனி மிளகாத்தூளும் தனியாத்தூளும் போட்டுக்கலாம். நான் பேக்கெட்டில் தனியாத்தூள் வாங்கி வச்சனால அதை போட்டுட்டு வீட்டில் வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். நான் இது எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வேக வச்ச தண்ணியோடு சேர்த்து அந்த கறியும் போட்டு குழம்பை கொதிக்க விட்டுடலாம். இப்படி தான் செய்யணும்னு இல்லை, நான் இப்படி தான் செய்கிறேன். எனக்கு அதோட டேஸ்ட்டு பிடிச்சிருக்கு. வீட்டில் இருக்கவங்களும் அதை பழகிட்டனால நான் இப்படியே செஞ்சு பழகிட்டேன். எனக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கனால நான் இந்த டேஸ்ட்டில் இந்த மசாலாலாம் செய்யும் போது எனக்கு மட்டனோட குழம்பு டேஸ்ட்டு பிடிச்சிருக்கு. அதனால மட்டன் குழம்பு சாப்பிட பழகிட்டேன் நான். அதுக்கப்புறம் குழம்பு நல்லா இது பண்ண பிறகு நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும். கிரேவி மாதிரி வேணும்னா தண்ணி கம்மியாக ஊற்றிக்கிட்டு நம்ம சுண்ட வச்சுக்கலாம். கிரேவி இல்லாமல் ஓரளவுக்கு குழம்பு பதத்தில் வேணும் அப்படின்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டாலே போதும். ஆல்ரெடி கறியும் வெந்திருக்கு, மசாலாலாம் வதக்கி விட்டாச்சு. ஸோ ரொம்ப நேரம் நம்ம இது பண்ண தேவையில்லை. அதுக்கேற்ற மாதிரி வீட்டுக்கு நம்ம எத்தனை பேர் இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி குழம்பு வைக்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் நம்ம எப்போவுமே செய்கிற ஃபேவரெட்டுன்னு சொன்னால் ரசம் தான். ரசம் மட்டும் என் வீட்டுக்காருக்கு பிடிக்கும். என் வீட்டுக்காரர் என்னை பற்றி ஒரே விஷயம் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது, என் பொண்டாட்டி நல்லா ரசம் வைப்பா அப்படிங்கிறது. நான் எப்படி ரசம் வைப்பேன்னா நார்மலாக எப்போதும் போல் வானலை எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு காஞ்ச மிளகா இதெல்லாமே போட்டுட்ட பிறகு நான் மிக்சியில் மிளகு, சீரகம், 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி, பூண்டு
பூண்டு ஒரு 6-7 பல்லு போட்டுக்குவேன். இது எல்லாத்தையும் வந்து சும்மா அவ்வளோ தோலையாக அரைப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு 2 சுட்டு சுற்றிக்குவேன். அது போதும். ஏன்னா அதோடைய டேஸ்ட் அந்த ரசத்தில் இறங்கினா போதும். ரொம்ப மைய அரைக்க மாட்டேன். இது மாதிரி அரைச்சிக்கிட்டு அதை வந்து அந்த வானலில் வந்து போட்டுட்டு நல்லா வதக்கி விடுவேன். வதக்கி விட்ட பிறகு ஒரு வானலில் ஒரு குண்டானில் வந்து தண்ணி எடுத்து அதில் வந்து கொஞ்சோண்டு நமக்கு தேவையான புளி, அதுக்கப்புறம் தக்காளி இது எல்லாத்தையும் வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்குவேன். புளியும் தக்காளியும் சேர்ந்து அதை இது பண்ணும்போது அது ஒரு டேஸ்ட் வரும். அந்த டேஸ்ட் நான் டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன். அது வந்து ரசத்தை நம்ம சாப்பிடும் போது வர அந்த புளிப்பு டேஸ்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி புளியை வந்து கரைச்சிட்டு எடுத்துருவேன். ஏன்னா அதை நான் டேஸ்ட் பண்ணால் தான் எனக்கு வந்து அது ரசத்தோட டேஸ்ட்டுக்கு பக்குவம் வருதா இல்லையான்னு தெரியும். ஆனால் நான் மாலை போட்டிருக்க டைமு இந்த விரத சாப்பாடெலாம் செய்யும் போது அதெல்லாம் கரெக்டாக எனக்கு வருமானு தெரியாது. ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் மட்டும் நம்ம என்ன சமைச்சாலும் அழகாக டேஸ்ட்டாக வந்துடும். ஏன்னு எப்படின்னே தெரியாது. புளி கொஞ்சம் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அந்த தண்ணியில் இருக்க தக்காளியை மட்டும் எடுத்து நல்லா வதக்கி விட்டுருவேன். நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள். எப்போவுமே வந்து ரசத்துக்கு முக்கியமாக போட வேண்டியது பெருங்காயத்தூள். ஒரு பாட்டே இருக்குது, இந்த ரசத்தில் பெருங்காயம் இல்லாமல் போனால் மணக்காதே ரசா அப்படின்னு. அந்த மாதிரி வந்து ரசத்தில் வந்து பெருங்காயத்தூள் இல்லைன்னா அது ஒரு டேஸ்ட்டே வராதுன்னு சொல்லுவாங்க. அந்த பெருங்காயத்தூள் போட்ட பிறகு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கின பிறகு அந்த நம்ம வச்சுருக்க தண்ணி அதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு ரசத்தை வந்து கொதிக்க வைக்கக்கூடாது. லைட்டாக வந்து அந்த ரசத்தோட முட்டல் வந்து வரும். அந்த டைமில் ஒரு கொதி வர நேரத்துக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தலையை போட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நமக்கு 3 பர்னர் இருக்கனால ஒரு அடுப்பில் குழம்பு, ஒரு அடுப்பில் சாதம், ஒரு அடுப்பில் ரசம்னு சொல்லிட்டு 3த்தையும் ஒரே நேரத்துலேயே முடிச்சாச்சு. இன்றைக்கி சாதம் வடிக்கல, குக்கர்லேயே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு குக்கரில் சாதத்தை வச்சாச்சு. ஒரு பக்கம் ரசத்தை ரெடி பண்ணிட்டுட்டேன். குழம்பு ரெடி ஆனோடனே அதையும் வந்து பார்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வச்சாச்சு. ரசத்தில் வந்து மஞ்சத்தூள் போட்டுட்டு எல்லாத்தையும் வதக்கிட்டு பெருங்காயத்தூள் போட்டு ஆல்ரெடி நான் சொன்னது தான் எல்லாமே போட்டு ரெடி பண்ணியாச்சு. ஏன்னா இந்த பசங்க என்ன தான் நம்ம நான்வெஜ் செஞ்சாலும் கடைசியாக வந்து அந்த மிச்சத்துக்கு வந்து கொஞ்சோண்டு சாதத்தில் இந்த ரசத்தை போட்டு சாப்பிட்டாரா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபினிஷ் ஆகும். நான்வெஜ் சாப்பிட்டாலே அந்த நேரத்தில் வந்து நமக்கு வந்து ரசம் ஒன்று இருந்தால் தான் நமக்கு வந்து ஒரு சாப்பாடு வந்து ஒரு மீல்ஸ் நான்வெஜ் மீல்ஸ் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். சண்டே வந்தாலே நமக்கு ஃபுல் நேரமும் வந்து கிச்சன்லேயே போயிடும். ஈஸியான நேரத்தில் வந்து யாருமே இல்லை அப்படின்னா நான் வந்து பிரியாணியை வாங்கி கொடுத்துருங்க, ஆர்டர் பண்ணிடுங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு போயிடுவேன். ஆனால் எப்போயாவது இருக்கிற வீட்டுக்காரருக்கு அந்த நேரத்துக்கு சமைச்சு கொடுத்தாலும் நமக்கு ஹாப்பினஸ் இருக்கும். ஏன்னா இவரே எப்போயா தான் இருக்காரு, அந்த நேரத்துக்கு நமக்கு சமைச்சாதான் உண்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஆளுக்கு எப்படிங்க சமைக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ரசத்தில் வந்து அந்த புளி தண்ணியை ஊற்றிட்ட பிறகு கொஞ்சம் நேரம் வந்து அந்த ரசத்தோட முட்டல் வரும். அதுக்கப்புறம் வந்து ஒரு கொதி வரும்போது நான் ஆஃப் பண்ணிடுவேன். என்னுடைய சண்டே சமையல் இது தான். இன்றைக்கி வந்து நல்லா சண்டே சமையல் முடிச்சாச்சு. நல்லபடியாக வந்து மதியானம் லஞ்ச் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தோம். அடுத்த நாள் இன்னொரு ஹாப்பினஸ் என்னென்னா ரிபப்ளிக் டே லீவுங்கிறனால டபுள் ஹாப்பினஸ் வந்துச்சு. ஏன்னா சண்டே அன்றைக்கி சாப்பிட்டு முடிச்சு தூங்கிட்ட பிறகு அடுத்து வர சோகமே, ஐயோ நாளைக்கு ஸ்கூலுக்கு வந்து கிளப்பணுமே, இவங்க ஆஃபீஸ் போகணுமே, காலையில் எழுந்தி சாப்பாடு செய்யணுமே அப்படிங்கிற எண்ணம் தோணும். லீவுங்கிறனால கொஞ்சம் மண்டே லீவு அப்படிங்கிற ஹாப்பினஸோடையே இருந்துச்சு. அன்றைய டே வந்து ஃபுல்லாக சமையல் முடித்த பிறகு ஒரு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். கொஞ்சமே ஹாப்பியாகவே இருந்தது. கடைசியாக வந்து எல்லாத்தையும் சமைச்சு முடித்த பிறகு அதுக்கு மேலாப்பில் வந்து இந்த கொத்தமல்லி தலையை தூவி விட்டுறணும். அது தூளனா வந்து சமையல் வந்து பார்க்கவே அழகாக இருக்காதுங்கிற மாதிரி தான். ரசமும் அந்த முட்டல் வந்துச்சு பாருங்கள். அந்த நேரத்தில் வந்து கொஞ்சமாக ஒரு கொதி ஒரு இடத்துல வரும். அந்த நேரத்தில் வந்து லேசாக வந்து மேலே வந்து கொத்தமல்லி தலையை போட்டுட்டு ஆஃப் பண்ணிடணும். இந்த மாதிரி தான் ரசம் செய்வேன். அது என்னமோ தெரியல, வரவங்க போகிறவட்டெல்லாம் என் பொண்டாட்டி ரசம் நல்லா இருக்கிற மாதிரி யாரும் வைக்க மாட்டாங்கிற மாதிரியே சொல்லி என்னை ரசத்தை மட்டும் தவிர எனக்கு வேறு எதுவுமே சமைக்க தெரியாத மாதிரி காட்டிட்டாரு. லாஸ்ட்டாக என் பொண்ணுக்கு சமையலை செஞ்சு முடிச்சுட்டு அவளுக்கு போட்டு கொடுத்த பிறகு அவள் செய்கிற ஆக்ஷனில் தான் வந்து அந்த சாப்பாடு நல்லா இருக்கா இல்லையானே தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா சமைக்கிறவங்களுக்கு எப்போதுமே நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, சமைச்சதை சாப்பிட்ட பிறகு நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு பாராட்டுங்க. அப்போ தான் அவ்வளோ நேரம் நின்று சமைச்சவங்களுக்கு அந்த பாராட்டு கிடைக்கும் போது அப்பாடா அப்படிங்கிற சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னா சமைச்சவங்க எப்போதுமே சாப்பிட ஆசைப்படவே மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற பாராட்டு தான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த சாப்பிட்ட திருப்தியே கொடுக்கும். ஏன்னா நிறைய பேர் லேடிஸ்க்கு கேளுங்க, ஏன் ஜென்ஸ் கூட சமைச்சிருக்காங்க, எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ஆசை என்னென்னா சமைச்சதை வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குது நல்லா இல்லை இது வந்து போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாதான் சமைக்கிறவங்களுக்கு மேற்கொண்டு வந்து சமைக்கிறவங்கிற ஆர்வமே வரும். நம்ம எப்போவுமே சமைச்சிட்டு இருக்கும் போது எனக்காவது ஒரு நாள் ஸ்பெஷலாக சமைக்கும் போது அதை பாராட்டினா நல்லா தானே இருக்கும். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு சாப்பாடெலாம் போட்டு நானும் சாப்பிட்டாச்சு. இன்னையோட சண்டே மெனு இதுதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.